Chennai Silks. உலக அளவில் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு சரிவடைந்து தற்போது மீண்டும் உயரத் தொடங்கியிருக்கிறது. இந்த சூழலில்தான் சீனாவின் ஒரு நடவடிக்கை உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வதற்கு முக்கிய காரணமே சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் அதிகமாக தங்கத்தை வாங்கியதுதான். வழக்கமாக மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி இருப்பு வைப்பது வாடிக்கையான நடவடிக்கை. ஆனாலும் கூட கடந்த சில ஆண்டுகளாக இது சற்று அதிகரித்திருக்கிறது. இதில் முன்னணியில் இருப்பது சீனாதான். அமெரிக்க டாலரை வலுவிழக்க செய்ய வேண்டும், தங்கள் நாட்டு பணத்தை வலுப்பெற்றதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிக அளவில் தங்கத்தை வாங்கி வைக்க தொடங்கியது சீனா. அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமற்ற முறையிலும் டன் கணக்கில் சீனா தங்கத்தை வாங்கியதுதான் உலக தங்க சந்தையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சீன மத்திய வங்கி தொடர்ந்து 15வது மாதமாக தங்கத்தை வாங்கி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி சீன மத்திய வங்கியிடம் 74.19 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் தங்கம் இருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி குறிப்பிடுகிறது. இது முந்தைய மாதத்தில் 74.15 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ்களாக இருந்தது. அதாவது தற்போது சீனாவசம் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு டிசம்பர் மாத இறுதியில் $319 பில்லியன் இருந்தது. அதுவே இந்த மாதம் $369.58 பில்லியன் அதிகரித்திருக்கிறது. உலக அளவில் அமெரிக்காவுடனான வர்த்தக மோதல்கள் மற்றும் பல்வேறு பொருளாதார பதற்றங்களில் சிக்கிய சீனா இனிவரும் நாட்களில் இதுபோன்ற மோதல்களிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் டாலரை சார்ந்திருப்பதை நிறுத்த வேண்டும், தங்கள் கைவசம் இருக்கும் தங்கத்தின் இருப்பை அதிகப்படுத்த வேண்டும் என முடிவு செய்துதான் தொடர்ந்து 15வது மாதமாக தங்கத்தை வாங்கியிருக்கிறது. சீன மத்திய வங்கி மட்டுமல்ல, அந்த நாட்டு பொதுமக்களும் கூட அதிகமாக தங்கத்தை வாங்க வேண்டும் என கூறியிருக்கிறது. சீனாவை பொறுத்தவரை ETF முதலீடுகளை கடந்து தங்கத்தை உலோகமாகவே வாங்கி வைக்கும் போக்கு அதிகரித்திருக்கிறது. வெள்ளியும் கூட சர்வதேச சந்தையில் கிடைக்கும் விலைகளை விட கூடுதல் விலை கொடுத்து மக்கள் உலோகங்களை வாங்கி வைக்கிறார்களாம். எதிர்காலத்தில் தங்கமும் வெள்ளியும் பேப்பர் சொத்துக்களாக இருப்பதை விட உலோக முறையில் கையில் இருப்பதுதான் பாதுகாப்பு என்பதற்காகவே சீனர்கள் இப்படி ஒரு யுக்தியை கையாளுகின்றனர். இவ்வாறு ராபர்ட் கியோசேக்கியும் கூட கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சீன அரசாங்கம் தங்கத்தை வாங்குவதை நிறுத்தவே இல்லை என்ற ஒரு தகவல் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதால் இந்த ஆண்டும் இது தங்கத்தின் விலையை தொடர்ந்து உயர்த்துவதற்கான முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே போலந்து உள்ளிட்ட நாடுகளின் மத்திய வங்கிகள் இந்த ஆண்டு கூடுதலாக தங்கம் வாங்குவது என முடிவு செய்திருக்கின்றன. உலக சந்தையில் மத்திய வங்கிகளுக்கான தங்கத்திற்கான டிமாண்ட் அதிகரிக்கும் போது ஏற்கனவே அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். அவர் எப்போது எந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று நம்மால் கணிக்கவே முடியவில்லை. அவரும் தன் போக்கிற்கு ஏதாவது ஒரு வர்த்தக மோதலையோ புவிசார் பதற்றத்தையோ ஏற்படுத்திவிட்டால் தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்வதை நம்மால் தடுக்கவே முடியாது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.